ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான லெமன் டீ. நல்ல ஒரு பெஸ்ட்டான லெமன் டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. லெமன் டீ வந்து ஒரு பர்ஃபெக்டான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கு. எல்லா சீசனுக்குமே சூட்டபுளாக இருக்குங்க. இது நல்ல சூடாகவும் குடிக்கலாம், சில்லுன்னும் குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல தொண்டைக்கு இதமாக இருக்கும். உடம்பு மனசும் நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். வயிறு ப்ளோட்டிங்காக ஃபீல் பண்ணும்போதும், சாப்பிட்டது ஜீரணமாகாமல் ஹெவியாக ஃபீல் பண்ணும்போதும், இப்போல்லாம் பசியே எடுக்க மாட்டேங்குது, வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஹெவியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லெமன் டீ வச்சு குடிச்சு பாருங்களேன். அப்படியே நிமிஷத்தில் அந்த ப்ளோட்டிங் போயிடும், அந்த ஹெவியாக இருக்கிற ஃபீல் போயிடும், ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் டீயை நம்ம நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் டீ வைக்கிற பாத்திரம் வச்சாச்சுங்க. இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி, கிட்டத்தட்ட 400 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாங்க. இது இனிப்பு சரியாக இருக்கும். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லை எங்களுக்கு சர்க்கரையே வேண்டாம், தேன் சேர்த்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக சேர்த்துக்கலாம். டீயை டம்ளரில் சர்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக தேன் சேர்த்து கலந்து குடிக்கலாம். அதனால ஒரு ஹெல்த்தியான சாய்ஸு, அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை முழுமையாக இப்படி கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ இதில் டீ பொடி சேர்த்துக்கலாம். இங்கே ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே டீத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நார்மல் டீத்தூள். இதில் எந்த விதமான அடிஷ்னல் ஃப்ளேவர்ஸும் இல்லை. டீ பொடி சேர்த்து ஜஸ்ட் ஒரு 30-40 செகண்ட் மட்டுமே ஹை ஃப்ளேமில் தண்ணியை கொதிக்க விடுங்க. அதுலேயே நல்ல டிகாசன் இறங்கிரும், நல்ல அந்த கலரும் வந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம இங்கே பால் சேர்க்காத லெமன் டீ செய்கிறோம். ஸோ டிகாசன் மைல்டாக இருந்தால் போதுங்க. அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், லெமன் டீ கசப்பாயிரும். ஒரு 30-40 செகண்ட் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இமீடியட்டாக ஒரு 7-8 புதினா இலைகளை டீ டிகாஷனில் போட்டு கலந்து விட்டுருவோம். இந்த டீ டிகாஷனில் அந்த புதினா இலைகளோட ஃப்ளேவர்ஸும் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொதிச்ச டீ டிகாஷனை இமீடியட்டாக ஒரு பாத்திரத்தில் வடிச்சிருவோம். இது டீ சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே லெமன் டீக்கு லெமன் ஜூஸை புழிஞ்சிடுவோம். இங்கே ஒரு டம்ளரில் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு டம்ளர்லேயும் புழிஞ்சிடுவோம். இப்போ லெமன் டீ சர்வ் பண்ணிடலாங்க. சூடாக கேட்குறவங்களுக்கு சூடான லெமன் டீ கொடுத்துடலாம். கூலாக வேணுங்கிறவங்களுக்கு கூலாக, அதாவது ஆற வச்சு ஐஸ் க்யூப்ஸை சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துடலாம். இங்கே 2 டீயுமே சர்வ் பண்ணுறேன், அதாவது சூடான லெமன் டீ, கூலான லெமன் டீ. இங்கே சூடான லெமன் டீயை சர்வ் பண்ணி பிளேட் பண்ணியாச்சு. இதில் ஒரு பீஸ் எலுமிச்சம்பழமும் கூடவே ஒரு 4-5 புதினா இலைகளை மேலே அலங்கரிக்க வச்சுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது கூலான லெமன் டீ. பாருங்கள், டீ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ நான் இன்னொரு டம்ளர் சர்வ் பண்ணிவிட்டு 1-2 நமக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸை ஆட் பண்ணி இதுலேயும் அலங்கரிக்க ஒரு துண்டு லெமன் பீஸும் ஒரு 4-5 புதினா இலைகளும் வச்சிடுறேன். அவ்வளோதாங்க, சுவையான லெமன் டீ ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அருமையான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கு. ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். பர்டிகுலர்லி அந்த ப்ளோட்டிங்காக இருக்கும்போது, ஹெவியாக ஃபீல் பண்ணும்போது நல்லா சூடாக ஒரு டம்ளர் லெமன் டீ குடிச்சு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் அதிகமான இந்த வெயிலில் குளுன்னு லெமன் டீ குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ எல்லா சீசனுக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச லெமன் டீ இந்த மாதிரி வச்சு பாருங்க, ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த லெமன் டீ ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.